உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். சமீபத்தில் சவுக்கு மீடியாவில் என்னோட நேர்காணல் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அதனால் வீடியோ அப்படிங்கிறது போட முடியல. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ அப்படிங்கிறது வரும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அப்பா இருக்கார்ல, திராவிட மாடல் அப்பா, பாவப்பட்ட இந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்பா. இப்படி ஒரு அப்பா இருந்தால் உண்மையிலேயே சொல்கிறேன், பிள்ளைங்க எல்லாம் தருதலையாக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பா. நீங்கள் இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்துருப்பீங்க, தினசரி அந்த மரண எண்ணிக்கை அப்படிங்கிறது வரும். இன்றைக்கி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இன்றைக்கி இத்தனை பேர் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு. இங்கே ஒரு வியாதியுமே வரலை. திமுக ஆட்சிங்கிற ஒரு பெரிய வியாதி மட்டும்தான் வந்திருக்கு. கொரோனாவை விட பேரிடர் அப்படிங்கிறது திமுக ஆட்சி தான். தினமும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் கொலை, இந்த மாவட்டத்தில் கொலை. இன்றைக்கி காலையில் கும்பகோணத்தில் சாமிமலை பக்கத்தில் ரவுடி காளிதாஸ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. நேற்று திருத்தணியில் ஒரு 19 வயது இளைஞனை கொலை பண்ணியிருக்காங்க. காரைக்குடியில் ஒரு ரவுடி கொலை பண்ணப்பட்டிருக்கான். இன்னொரு ரவுடி நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, மனைவி கண்ணு முன்னாடியே காருக்குள்ளே வச்சு வெட்டி கொள்றானுங்க. இந்த நம்ம திராவிட மாடல் அப்பா இருக்காரு, ரத்தம் குடிச்சே வாழ்றாரு போல இருக்கு. சோறு திங்கிறாரா இல்லை ரத்தம் குடிச்சு வாழ்றாரா அப்படின்னு சத்தியமாக தெரியல. அவ்வளோ கொலை நடக்குது. நம்ம இந்த காவி வெட்டி சேகர் பாபு இருக்கார, உண்மையிலேயே சொல்கிறேன், இவர் மளிகை ஜாமான் பூரா முதலமைச்சர் வீட்டுக்கு வாங்கி கொடுக்குற வேலையை செய்கிறாரு. ஆனால் தான் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி சொத்தை திங்கிறாரா என்னன்னு தெரியல. ரவுடிங்க எல்லாமே தமிழ்நாட்டை விட்டே ஓடிட்டாங்களாம். அமைதி பூங்காவா தமிழ்நாடு இருக்கான். அவன் விரட்டி விரட்டி வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டுனா ஓடாமல் என்னையா செய்வாங்க? அமைதி பூங்காவா தமிழ்நாடு இருக்குது. ஆமாம், இருக்கிற எல்லா ரவுடியும் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துட்டான்னா அமைதி பூங்காவாக தான் இருக்கும். மயானமாக மாற்றுறதுக்கு தானே நீங்கள் வந்துடுறீங்க. சரியான பொணந்தினேயா. இவ்வளோ கேவலம் நடக்குது, கொஞ்சம் கூட கூச்சம் அப்படிங்கிறதே இல்லை. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது. காது 2 செவிடா போயிடுச்சா, கண்ணு 2 குருடா போச்சா, செய்திகளை கேட்கறது இல்லையா, செய்திகளை படிக்கிறது இல்லையா? பைத்தியக்காரையும் மாதிரி நடந்து ஒரு ஆட்சி, கேவலத்தோட உச்சமாக ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இன்னைக்கு இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தொகுதியை குறைக்க போகிறாங்களாம். அதுக்காக பினராயி விஜயன், டிகே சிவகுமார் இவங்கெல்லாம் கூப்பிட்டு மாநாடு நடத்திக்கிட்டு திசை திருப்பிக்கிட்டு பூச்சாண்டி வேலை காட்டுறாங்க. இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் செய்ய முடியாது. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதை சாதி வாரியாக பிரித்து அதில் மக்கள் தொகையோட அடர்த்தி எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தொகுதிகளை கூடுதல் படுத்துறதோ குறையிறதோ. இதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் எந்த ரூபத்திலையும் தொகுதி குறையாது அப்படின்ட்டுருக்காரு. இப்போ இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? வட இந்தியாவில் இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் மக்கள் தொகை கூடியிருக்கு. அங்கே தொகுதி கூட்டப்பட்டுச்சுன்னா அது எல்லாமே பிஜேபி ஜெயிக்கக்கூடிய இடம். மறுபடியும் பிஜேபி ஜெயிச்சுட்டா கடைசி வரைக்கும் நாம் இங்கே கதறியை தான் சாகணும் போல இருக்குது, கள்ள கூட்டணியிலேயே தான் வச்சிருக்கணும் போல இருக்குது. முறப்பொடி கூட்டணி வச்சு 4 மத்திய அமைச்சரை வாங்கி திருடி வாக்கி போட்டு திங்கவே முடியாது போல இருக்குது அப்படிங்கிறதா இவங்களோட குறை. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒன்று கூடுறீங்கல்ல, பிஜேபியை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூடுறீங்கல்ல, இதே டிகே சிவகுமார் தான் காவேரியில் அணை கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டக்கூடிய வேலை நடக்குது, நான் கட்டியே தீர்வேங்கிறான். என்ன தேசிய ஒருமைப்பாடு? நீங்கள் கிழிச்சிட்டீங்க. டிகே சிவகுமாரை கூப்பிட்டு பேசுங்க. தேசிய ஒருமைப்பாடியா? எங்களோட தண்ணி வர்ற வழியை மறித்து நீங்கள் அணை கட்டினீங்கன்னா இங்கே விவசாயம் பொய்த்து போவியா? இதை நம்பியே வாழக்கூடிய பல கோடி குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுவியா? பேசி பார்ப்போம். பேசி கிழிச்சிருவீங்களா நீங்கள்? தேசிய ஒருமைப்பாடை இதில் காட்டுங்க. ஆனால் அதை விட்டுருங்க. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்றதுக்காக இங்கேருந்து ஜாமான் எடுத்துகிட்டு போகணும் தமிழ்நாடு அரசு. இந்த வாகனங்கள் போகிறதுக்கு 2 மரம் இடையூறாக இருக்குது கேரளா எல்லையில். இந்த 2 மரத்தை வெட்டுறதுக்கு 8 மாதமாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேரளாவுக்கு மனு கொடுத்துட்டு தேவடு காத்துட்டு உட்காந்துருக்காங்க. 2 மரத்தை வெட்ட விட மாட்டேங்கிறான் சேட்டன். அவனை கூப்பிட்டு தேசிய ஒருமைப்பாடுறா, நாங்கள் பராமரிப்பு பணி செய்யணும்டா அப்படின்னு சொல்லி பேசி முடிக்க வேண்டியதானே. 2 மரத்தை வெட்ட வக்கத்து போய் நின்றுக்கிட்டு நீங்களாம் தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி பேசி நடிக்கிறீங்க. 2 மரத்தை உங்களை வெட்ட விட மாட்டேங்கிறான். இங்கே கொண்டாந்து கழிவுகளை கொட்டிட்டு போகிறான். தமிழ்நாடு குப்பை தொட்டி. ஸ்டாலின் ஆட்சியில் மொத்த தமிழ்நாடுமே குப்பை அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மொத்த குப்பையும் கொண்டாந்து எல்லையை தாண்டி இங்கே கொட்டிட்டு போகிறான். அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பசங்க துரத்தி பிடிச்சி கொட்டின குப்பையை அல்றான்னு அடித்து விரட்டுறானுங்க. கையால் ஆகாதவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டுறது. தமிழ்நாடு என்ன குப்பை தொட்டியா? அதே மாதிரி அங்கே வெறி பிடிச்ச நாயை பூரா கேரளாவிலேருந்து பிடிச்சாந்து தமிழ்நாட்டில் விட்டு போகிறான்.
நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நாய்களுக்கு எல்லாத்துக்குமே கருத்தடை செய்ய கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து எல்லா வெறிநாயும் தமிழ்நாட்டு பார்டரில் விட்டு போகிறாங்க. இருக்கிற இங்கே உடன்பிறப்புகள் இருக்கிற வெறிநாய்கள்கிட்டே 200 ரூபாய் வாங்கிட்டு கடிக்கடின்னு கடிக்குது எங்களை, அந்த கடியை தாங்க முடியல. இதில் இந்த வெறிநாயை வர கேரளாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டாந்து இறக்குறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதான் தேசிய ஒருமைப்பாடா? இதெல்லாம் பேசியிருக்கணும். பினராயி விஜயனை கூப்பிட்டு எங்களுக்கு முல்லை பெரியாரில் எங்களோட உரிமையை நிலைநாட்டணும், இந்த 2 மரத்தை வெட்டி கொடுங்க. பேசு. ஒரு மரத்தை வெட்டவே துப்பு இல்லை. நீங்கள் அப்படியே இங்கேருந்து போய் பாசிச பாஜகவை அறுத்துருவீங்களா? டிகே சிவகுமார் வந்திருக்காரு. மேகதாதுல அணை கட்டக்கூடாது, எதிர்த்து பேசு, தேசிய ஒருமைப்பாடு. இப்போ பேசி முடிங்க பார்ப்போம். உங்களோட கூட்டணி கட்சி தானே. இதெல்லாம் செய்ய துப்பு இல்லை, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சமூக ஆர்வலர்னு எவனாவது ஒருத்தன் இந்த சமூகத்துக்காக பாடுபடணும்னு வந்தால் அவனை வெட்டி கொள்றாங்க. கூச்சம் இல்லாமல் இருக்கீங்க. ஜாகிர் ஹுசேனோட மரணம், அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன், நம்மளால் வர முடியலைங்கிறதால பேச முடியல. அந்தாலும் என் உயிருக்கு ஆபத்துக்கு எப்படி என்னை கொண்டுருவாங்க, சம்பந்தப்பட்ட கிருஷ்ணமூர்த்திங்கிற தௌபிக்கு தான் என்னை கொல்ல போகிறான்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. இத்தனையும் கொப்பார் உயிரை காப்பாற்றின அதிகாரி, கருணாநிதிக்கு காவல் படையில் இருந்தவர். அவர் உயிரை காப்பாற்ற உங்களுக்கு துப்பு இல்லை? நீங்களாம் வெக்கமே இல்லாமல் பேசுகிறீங்களே, சோறு தான் திங்கிறீங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. காவல்துறையை சேர்ந்த ஒரு முன்னாள் உதவி ஆய்வாளர் விஆர்எஸ்ல போயிருக்காரு. ஒரு இஸ்லாமியர்களை நாங்கள் தான் பாதுகாப்போம். வாயால் வடை சுட தெரியுது இல்லை? அந்த ஆள் சொல்கிறாருங்க, பாவங்க என்னை கொண்டுருவாங்க. எதுக்கு? என்ன அவன் பாட்டம் போட்ட சொத்துக்கு அரடிக்கும் ஒரு அடிக்கும் வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு, நான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் 32 சென்ட் ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலை நடக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு போராடி இருக்கார். அவரை தானே நீங்கள் காப்பாற்றிருக்கணும். இந்த நவாஸ்கனிலாம் கூச்சமே இல்லாமல் போய் அங்கே நின்றுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ரமலான் மாதத்தில் அதுவும் நோம்புக்காக போய் காலையில் தொழுதுட்டு வெளியில் வந்தால போட்டிருக்காங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா, அவர் மேலே பிசிஆர் வழக்கு கொடுத்தவன் யார்? தௌபிக்குங்கிற கிருஷ்ணமூர்த்தி. இவன் மதம் மாறி போயிட்டான். இவனுக்கு எப்படி SC/ST ஆக்ட் கொடுக்குற தகுதி இருக்குது? எப்படி SC/ST செக்ஷன் மேட் அவுட் ஆகும்? அது கூட இல்லாமல் காசை வாங்கிட்டு இந்த ஆள் மேலே ஒரு பாய் போய் அவனை ஜாதியை சொல்லி திட்டுறாரா? கூச்சமே இல்லாமல் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க. போய் சேர்ந்துட்டாங்க, காப்பாற்ற முடியல. ஏற்கனவே ஜபகர் அலி புதுக்கோட்டையில் இந்த குவாரி விவகாரத்தை தட்டி கேட்டதால் லாரியை வச்சு ஏற்றி கொண்டாங்க. இஸ்லாமியர்களை நாங்கள் தான் பாதுகாப்போம். இவங்களெல்லாம் சொல்லி குற்றமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தாங்க குறைய சொல்லணும். பிஜேபி உள்ளே வந்தோன்னு கடைசியாக ஒரு வார்த்தையை போட்டால் மொத்த இஸ்லாமியனும் கொண்டு போய் உதயசூரியனில் ஓட்டை ஊற்றுவாங்க. அந்த திமிரு தான் இவங்களுக்கு. நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த திமிரும் தெனாவிட்டும் தான் இஷ்டத்துக்கு ஆட விடுது. எவ்வளோ கொடுமைகள் பாருங்க. பகிரங்கமாக பேசுகிறாரு, என்ன போட்டுருவாங்க. அந்த ஆளை கூட காப்பாற்ற முடியல. இத்தனைக்கும் ஒரு போலீஸுக்கு எதிராக நிற்கிது. போலீஸ் உயிரை காப்பாற்ற முடியலன்னா சாமானியனோட உயிரை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? இதில் கருணாநிதி அவர்களோட பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு அதிகாரி, அவரை காப்பாற்றவே துப்பு இல்லை. கூச்சமே இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, ரவுடிகள் எல்லாமே வெளிமாநிலத்துக்கு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு வார்த்தைகள் என்னென்னமோ வருது. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தைரியம் இருந்தால் நான் சொல்கிறத கேட்டுட்டு போ. என்ன பெரிய தைரியம்? தைரியத்தை பற்றிலாம் முதல்ல ஸ்டாலின் பேசலாமா? கருணாநிதி அவர்களை கைது செஞ்சப்போ புறமுதுகிட்டு பெங்களூருக்கு ஓடின புலிகேசி தானே நீங்களாம் தைரியத்தை பற்றி அடுத்தவனுக்கு வகுப்பு எடுக்கலாமா? எங்கே ஓடுனீங்க? சொந்த அண்ணன் அழகிரியை பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் ஓடி ஒளிஞ்ச ஆள் தானே, புறமுதுகிட்ட புலிகேசி தானே நீங்களாம் தைரியத்தை பற்றி பேசலாமா? வெளிநடப்பு செஞ்சால் அவங்க பயந்து ஓடுறாங்க. நீங்கள் சட்டையை கிழிச்சிட்டு எதுக்கு ஓடியாந்தீங்க? ஐயோ என்னை அடிச்சுட்டாங்க, ஓச்சிட்டாங்க, சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு கோமாளி வேஷம் போட்டுட்டு ஓடியாந்தீங்களே, அப்போ எங்கே போச்சு? எங்கே உங்கள் தைரியத்தை அடகு வச்சுருந்தீங்க? வெள்ளக்கூட தூக்கிட்டு போனீங்களே மோடியை பார்க்க, உங்கள் தைரியத்தை அப்போ எங்கே அடகு வச்சுருந்தீங்க? தைரியத்தை பற்றியெல்லாம் திமுககாரங்க பேசலாமா? என்னங்க லாஜிக் இது? நீங்கள் தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத நேரலையை துண்டிக்காமல் ஒளிபரப்புங்க பார்ப்போம். நீங்கள் பேசுகிறத மட்டும் ஒளிபரப்புறதுக்கு நீங்கள் அறிவாலயத்தில் உட்காந்து கூட்டம் போட்டு போகலாமே. அதுக்கு என்னத்துக்கு சட்டசபைன்னு ஒன்றை கூட்டிக்கிட்டு மக்கள் பணத்தை, வரி பணத்தை வீணடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வடை சாப்பிடணும், பச்சி சாப்பிடணும், வடபாவு சாப்பிடணுன்னா உட்காந்து அறிவாலயத்தில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போங்க. சும்மா விளம்பரம் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் பிரம்மாண்டம் அப்படின்னு காமிச்சிட்டு வெறும் ஷூட்டிங் மட்டும்தான். திருநெல்வேலியில் அல்வா திங்க ஆரம்பித்த ஸ்டாலின் மக்கள் எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குறார். உதயநிதி முதல்ல ஸ்னோ பவுலிங் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார். ஸ்னோ பவுலிங்னா பந்தை உருட்டுறது. அன்னைக்கு உருட்ட ஆரம்பித்தவர் இன்றைக்கி அரசியலையும் தொடர்ச்சியாக உருட்டிக்கிட்டே இருக்கார். இருட்டு, உருட்டு, திருட்டு, கொலை, கொள்ளை, இரத்த களரி, இதுதான் திராவிட மாடல். பல கொலைகள் செய்யப்பட்டிருக்கு.
அது எல்லாத்திலேருந்தும் தமிழ்நாடு விடுதலை அடையணும் அப்படின்னா 2026 தேர்தலில் உங்கள் வாக்குங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி திமுகவை கொன்னுடுங்க.